எறா குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்களா. தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் அவரைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எறா கழுவி உரித்து மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு மிளகாத்தூளும் போட்டு வச்சுருக்கேன். எனக்கு காரம் உரைக்கிட்டுன்னு. இப்போ கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம், கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் செவந்த உடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நடுநடுவில் கலரி விட்டுருங்க. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதக்குங்க. எனக்கு நான் புளியெலாம் ஊற்ற போகிறதில்ல, வெறும் தக்காளி மட்டும்தான். இது நாங்கள் பொரிக்குழம்பு மாதிரின்னு சொல்லுவோம். நல்லா தக்காளி குழஞ்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கலரி கொடுத்துருங்க. உப்பு போட்டுடலாம். உப்பு சேர்த்து கலரிக்கோங்க. இப்போ நம்ம வெட்டி வச்ச அவரைக்காவை சேர்த்துடலாம். இப்போ நல்லா வதக்கி கொடுத்துட்டு இப்போ எறா சேர்த்துடலாம். அவரைக்காவும் எறாவும் செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மஞ்சத்தூள் போட்டுடலாம். இப்போ குழம்பு மிளகாத்தூள் தான் நான் போட போகிறேன். குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுச்சு குழம்புலேருந்து. இப்போ நல்லா கலரி கொடுத்துருங்க. நல்லா வெந்திருக்கு பாருங்கள், காய் வெந்துருச்சு, எறாவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி சேர்த்துடலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. எல்லோருக்கும் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.